அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்வானது ஒரு சந்தோஷத்தை கொண்டாடும் முகமாக நாங்கள் இதை செய்யல. இதுக்கு நிறைய தடைகளை விதிக்கின்ற எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள். அந்நியர்கள் அல்ல, எங்களுடைய மக்கள். நேற்றைய தினம் கடற்கரை சேனைக்கு நாங்கள் கஞ்சி கொடுப்பதற்காக சென்றிருந்தோம். அங்கு அறநெறி பாடசாலை ஆசிரியர் ஒருவர் அழைப்பின் பேரில் தான் நாங்கள் போயிருந்தேன். ஆனால் அதே இடத்துல கோயில் தலைவராக இருக்கின்ற பிரபா என்பவர் வந்து கூறிய விடயம், நான் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன், அதிகமான செலவை செய்து இந்த அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறேன், அதனால் இந்த இடத்துல அந்த கஞ்சி காய்ச்சறது, பெனர் வைக்கிறது இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் எங்களோட தேசியம் குழி தோண்டி புதைக்கப்படுறது உண்மையிலேயே வேதனையாக இருந்தது. நான் அவர்களுடைய கூத்தை கேட்டுக்கொண்டு நாங்கள் கொடுத்த அரிசை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். அதையும் வாங்கி கொண்டு அவர்கள் சர்க்கரையை போட்டு காய்ச்சுவதை பார்த்தேன். காரணம், அந்த நேரம் 2009ஆம் ஆண்டு பச்சை தண்ணியில் காய்ச்சின கஞ்சும் இல்லாமல் அழிந்த மக்கள் அதிகம். ஆனால் அவர்கள் சித்ரா பௌர்ணமி தினத்தை கொண்டாடும் முகமாக நாங்கள் கொடுத்த அரிசி தேங்காயையும் வாங்கி கொண்டு அவர்கள் கூறிய விடயம், இந்த இடத்தில் காய்ச்சக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். அதை கேட்டுவிட்டு நான் வெளியேறி வந்தேன். அதே நேரத்தில் அவர் எனக்கு ஃபோன் எடுத்து திரும்பி அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தார். நான் வந்த நேரம் நான் இறங்க முதலேயே என் ஃபோனை அவர் பறிச்சிட்டார். அது ஒரு மிகவும் ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல். நான் ஒன்றும் தீவிரவாதியும் இல்லை. இந்த நிகழ்வை நடத்துறதால எங்களுடைய அவர் சொன்ன விடயம் என்னென்னா, அரசியலுக்குள்ளே நான் நிறைய காசுகளை கொட்டிட்டேன், இதுக்குள்ளே நீங்கள் இப்படியான வேலைகளை செய்தால் பழையபடி இயக்கம் உருவாகும். அது நிறைய அவர் கதைச்சார். நான் சொன்னேன், நாங்கள் இயக்கத்தை உருவாக்க இங்கே வர இல்லை, நாங்கள் இறந்த ஆத்மங்களுக்கு ஒரு சாந்தி கொடுப்பதற்காக. உதாரணத்துக்கு 2-3 நாட்களுக்கு முதல் பஸ் விபத்து நடந்திருந்தது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். அந்த 5ஆம் மாதம் ஒரு மரணம் ஏற்படுது. என்ன காரணம்? இந்த இறந்த ஆத்மாக்களுடைய அந்த ஆக்ரோஷம், பசி என்று அவங்க தெரியக்குள்ள ஏதோ ஒன்று அவங்க செய்துட்டு போறாங்க. அந்த வகையில தான் நாங்கள் இந்த கஞ்சை கொடுக்கிறோமே தவிர, நாங்கள் இனவாதத்தை தூண்டவோ வேறு எதுவும் செய்கிற நோக்கம் எங்கிட்ட இல்லை. அப்படி ஒரு பின் நோக்கம் எங்கள்கிட்ட இல்லாதபடியாத்தான் நேற்று அவர் செய்த வேலை. அந்த பேனரை வாங்கி இதில் பாருங்க என்ன அந்த பேனரில் அடிச்சிருக்கு. உயிர்நீத்த உறவுகளின் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அனுபவித்த துன்பத்தை என்றும் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். உண்மைதானே? இதுல தவறான வார்த்தை ஒன்றும் இல்லையே. அந்த பெனர் அவர் பூமியில போட்டு காலால சுழட்டிட்டு அதுல வந்த எல்லா உறவுகளையும் அந்த இடத்த கூப்பிட்டார். சத்தமாக பேச தொடங்கிட்டார். நான் தம்பி சாரி ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொல்லியும் அவர் கேட்க இல்லை. அந்த நேரத்தில் அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் அவரை வச்சார். அந்த போலீஸ் ஜீப்பில் என்னையும் ஏற்ற வச்சார். நான் என்ன செய்தேன்? நான் ஒரு உயிரிழந்தவர்களுக்கு கஞ்சி கொடுக்கறது தவறா? அப்படியேண்டா இனவாதம், சிங்களவர்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் தானே அவங்களுடைய கத்தம் ஓதுறாங்க, இவங்களோட பணி ஓதுறாங்க. ஏன் நாங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த கஞ்சை கொடுக்கக்கூடாது? இது எந்த வகையில்? ஒரு அரசியலுக்குள்ள ஒரு வீட்டு சின்னத்தில் தமிழரசு கட்சியில் கேட்ட ஒரு பிரபா என்றவர் இப்படி கீழ்த்தரமான வேறு செய்தத்தை யார் கேட்க போறீங்க? அவர் சொல்லியிருந்தார், எனக்கு அப்படி ஒன்று நடக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னோட வந்த 2 பேர் இருக்கிறாங்க சாட்சி. என்ன ஜீப்பில் ஏற்றிட்டு அந்த 2 பிள்ளைகளையும் ஆட்டோவில் வர சொல்லி, ஆனால் போலீஸாரில் தவறு நான் சொல்லல. அது என்ன காரணம்டா, எங்களோட தமிழன் தான் அந்த இடத்துல அந்த தேவையில்லாத வேலை செய்தவன். அவங்க சொன்னாங்க, உங்களோட தமிழர்கள் தான் மிஸ் இப்படி சொன்னாங்க, நாங்கள் உங்களை கூட்டி வந்தோம், ஆனால் இப்படியான பேனர்கள் அடித்து கஞ்சிகள் கொடுக்கக்கூடாது நீங்கள். நான் அப்போ சொன்னேன், சார் இதில் என்ன சார் இருக்குது? இழந்தவர்களை நினைவு கூறுறோம். அதே நேரத்தில் அவருக்கு யாரும் ஒருவர் அறிவித்தல் தந்திருந்தார் 10 தேங்காய் வேணுமெண்டு. அப்போ அது என்னத்துக்கு கேட்க தானைக்கு. அப்போ இதே தானத்தை செய்கிறதுக்கு தானே சார் நாங்கள் ஏன் சார் அப்படி செய்தோண்டா, அது உங்களோட மக்கள் தான் இதுக்கு காரணம், நாங்கள் இல்லைன்னு சொன்னார். நான் வன்மையாக இந்த விஷயத்தை கண்டிக்கிறேன். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவாக இருக்கட்டும், சர்வதேசத்தில் இருக்கிற சர்வதேசம் இதை தட்டி கேட்க வேண்டும். எங்களுடைய தமிழர்களை எங்களுக்கு ஒரு இழிவுபடுத்துகிற மனிதர்களாக அந்த காலத்தில் ஜெயவர்த்தனா சொல்லியிருந்தார், தமிழன் சாப்பிடுகின்ற காலம் உண்டு. ஆனால் நேற்று நான் பார்த்தேன்,
இறந்தவர்கள் 1,00,000 பேர் மரணத்தை ஒரு சிம்பிளாக அவர் சுருட்டி அதுல ஒருவர் ஒரு முஸ்லிம் மதத்தவர் அந்த பேனரை தூக்கி அப்படி செய்யக்கூடாதுன்னு தூக்கி எடுத்தார். நான் உண்மையிலேயே மனம் நொந்து போனேன். இப்படியான அநியாயங்கள் நடப்பதற்கு தயவு செய்து நீங்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் இது எங்களுடைய போராட்டத்துக்கான கஞ்சி இல்லை, எங்களுடைய இறந்தவர்களுடைய பசி பட்டினி எத்தனை சாவு, அவங்க சாப்பிட இல்லாம எத்தனையோ பேர் இழந்தாங்க. அந்த இழப்பு தான் இன்றைக்கும் ஒவ்வொரு 5ஆம் மாதமும் நிறைய அனர்த்தங்கள் ஏற்படுது. ஏன் அந்த ஆத்மாக்களுடைய வேதனை அது தெரியலையா? எங்கிறது ஈன தமிழனுக்கு அரசியல் அரசியல் இது அரசியலை செய்து நீ கொண்டா போப்புறாய். இந்த மன வேதனையால நான் இதை சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். இறந்த ஆத்மங்கள் அனைத்துமே மோட்ச பிராப்தி அடையணும் என்று எல்லாரும் இருக்கா மௌன பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்றேன். நன்றி. அவர் ஒரு வார்த்தையை வெளியிட்டார். அந்த இடத்துல கஞ்சை காய்ச்சி விட்டு அதை ஃபேஸ்புக்கில் போட்டு நாங்கள் அதில் எடுத்து சம்பாதிக்கின்றோம். நான் 17 வருஷம் இந்த சமூக பணியில் ஈடுபட்டு நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இதுவரைக்கும் அடுத்தவன் காசு நான் வாழ்ந்ததில்லை, இனியும் வாழப்போவதில்லை. உணர்வு பூர்வமாக நான் இந்த செயல்பாட்டை நான் செய்கிறேன். நான் நேற்று போலீஸ்காரர்கிட்டையும் கேட்டேன். நான் இது எங்கட உணர்வு. என் அம்மாவும் கடல்ல தாண்டி செத்தவங்க. என்ற ஒரு போலீஸ்காரர் கேட்டார், உங்களோட உறவுகள் அங்கே மரணித்து தாண்டு. நான் இந்த இலங்கையில் உள்ள அனைத்து உறவுகளும் என்னுடைய உறவுகளான எந்த உறவுகளும் அங்கே மரணித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொன்னேன். கண்டிப்பாக இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நீங்கள் நிறுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக